தமிழ்நாடு மானுட புவியியல், ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஹியூமன் ஜியாகிரஃபி. எக்கனாமிக் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வளம் இருக்குது, என்ன தொழிலில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் படிப்போம். மானுட புவியியல் என்பது மனித சமூகம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள். உண்டானது பொருளாதார வளர்ச்சி, வேறு ஒன்றும் கிடையாது. உணவு, உடை, இருப்பிடம், இயற்கை சூழலுடன் செயல்பாடுகள். சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும்? இயற்கையிலேருந்து தான் கிடைக்கும். வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். நம்ம ஊருக்கு விவசாய புவியியலை கற்றுக்குறானுங்க, வேறு எதாவது சொல்கிறானுங்க, ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணி. சரி, அக்ரிகல்ச்சர். அகர் மற்றும் கல்ச்சரா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்ததாம். லத்தீன் எந்த நாட்டோட மொழி? பிரான்ஸா? ரோமானியம், ரோம். அகர்னா நிலமாமா, கல்ச்சரானா வளர்த்தலாமா. சரி, வேளாண்மைனா என்னென்னு பார்த்தோம் முன்னாடி சொல்லுங்கள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்த்தல் மூலிமா நமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உணவு, உடை, இருப்பிடத்தை பெறுவதற்காக தாவரம் மற்றும் விலங்குகளை வளர்க்குறோம் இல்லையா, அந்த செயலுக்கு பேர் தானே அது வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். சரியா? பயிர்கள் சாகுபடி, கால்நடை வளர்த்தல், பறவை, அதெல்லாமே ரெண்டே வார்த்தையில் அடங்கிடுது. தாவரம் மற்றும் விலங்கு வளர்த்தல் வந்து முடிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் முக்கியமான தொழில் அது வேளாண்மை. 65% பேர் என்ன பண்ணுறோம், இன்னும் நம்ம வேளாண்மை நம்பியிருக்கு, நேரடியாக மறைமுகமாக. நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான உணவு பயிர் நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள். அதுமாதிரி முக்கியமான பணப்பயிர்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயிர் செய்கிறது. இந்த பணப்பயிர்கள் எங்கே மூலப்பொருளாக போகும்? 2ஆம் நிலை தொழிலுக்கு. கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி, தென்னை, முந்திரி. தென்னை மரம்லாம் போகுதாங்க. தேங்காய் எண்ணெய், வெரி குட். முந்திரி, மிளகாய், எள், நிலக்கடலை, தேயிலை, காஃபி, ஏலக்காய், ரப்பர் எல்லாம் வணிக பயிர்கள். கேஷ் கிராப்பு அல்லது கமர்ஷியல் கிராப், பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகிறது. வேளாண்மை தீர்மானிக்கிற முதலாளி யார்? காலநிலை, நிலத்தோற்றம், மண், நீர்ப்பாசனம், எல்லாம் புவியியல் காரணிகள். நிலத்தோற்றம், தமிழ்நாட்டோட நிலத்தோட்டம் நமக்கு தெரியல. மலை பிரதேசம் இருக்குது, பீடபூமி இருக்குது, சமவெளி இருக்குது, எல்லாம் இருக்குது. மலைகள், பீடபூமி, சமவெளி. சமவெளி வேளாண்மைக்கு ரொம்ப உகந்தது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? ஆற்று சமவெளி இருக்குது, கடற்கரை சமவெளி இருக்குது. கரெக்டாக? அங்கே வண்டல் மண் இருக்குது, அப்போ எல்லா விதமான பயிர்களும் செய்யலாம். தண்ணி இருந்தால் போதும், எல்லா விதமான பயிரும் செய்யலாம். மண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். ஆமாவா? காவிரி சமவெளி. இந்த பாருங்க தான் மேட்டூர் டேம். அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக காவிரி டெல்டா சதுரமாக இருக்கும். காவிரி யார் உருவாக்கின டெல்டா இது. அப்போ எல்லாம் லேண்டே கிடையாது ஒரு காலத்தில்.
பீடபூமி ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே விவசாயத்துக்கு ஏற்றது. தருமபுரியெலாம் இருக்குல்ல, தண்ணி வசதி இருந்தால் விவசாயம் பண்ணலாம். மலை பிரதேசங்களில் கம்மியாக இருக்கும். அங்கே என்ன போட்டானுங்க, பிளான்டேஷன்ஸ். பிளான்டேஷன் தமிழ் என்னது, தோட்டப்பயிர்கள். என்னென்ன, தேயிலை, காஃபி, 2 முந்திரி மலை பிரதேசத்தில் இருக்குது. அதான் கடற்கரை ஓரத்தில் முந்திரி, மிளகு, அதெல்லாம். காலநிலை வெப்பமண்டல காலநிலை. கரெக்டா? ரைட். பூமத்திய ரேகைக்கு அருகில் ஆண்டு முழுவதும் அதிகமாக இருக்கும். வெப்பமண்டல பயிர்கள் பயிர் செய்யலாம். உயரமான இடத்துல மிதவெப்ப மண்டலம் பயிர் செய்யப்படும். தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவு நீர் ஆதாரம் எது? வடகிழக்கு பருவக்காற்று தான். மண் மண்ணுக்கு தேவையான உயிருக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் எங்கேருந்து கிடைக்கும்? மண்ணில் இருந்து தான் கிடைக்கும். இருக்கிறதுலே வளமான மண் இது மண்டல் மண். நீர்ப்பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரிகேஷன் அங்கங்கே டேம் கட்டியிருக்காங்க, கட்ட முடிஞ்ச இடத்தெல்லாம் கட்டியாச்சு. அப்புறம் ஆற்று பாசனம், ஏரி பாசனம், குளத்து பாசனம். அதுவும் சவுத்தெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஏரி குளம் தான் இருக்கும். அந்த வைகை ஆறு மட்டும் ரொம்ப திறந்து விட்டோம்னா இப்போ 40 ஏரி ரொம்ப இருக்காமா. இந்த 2 நாளில் 40 ஏரி ரொம்ப. அதுக்கப்புறம் அந்த ஏரியில் உள்ள தண்ணி வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்து விவசாயம் செய்வாங்க தொடர்ந்து. அப்போவே நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. தண்ணி எங்கெல்லாம் ஓடுதோ அங்கே ஒரு மேடான பகுதியில் என்ன பண்ணுவாங்க, ஏரியை கட்டி வச்சுருவாங்க. அது கீழெல்லாம் பள்ளமாக இருக்கும், அங்கேருந்து தண்ணி போய் விவசாயம் செய்வாங்க. சவுத்துலாம் போய் பாருங்கள், ஃபுல்லாக ஏரியா தான் இருக்கும். அங்கே காஞ்சிபுரம் சுற்றிலும். ஏன்னா நம்மளது என்னது, அந்த 3 மாதம் பெய்கிற மழை தான். வடகிழக்கு பருவக்காற்றில் அந்த 2-2.5 மாதம் பெய்யுதில் அந்த தண்ணி தான். அது மாதிரி வேளாண் பருவங்கள் முன்னாடி பார்த்தோமா, சுவர்ணவாரி, சித்திரப்பட்டம். ஏப்ரல் மேலே பயிர் செய்வாங்க, ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை செய்வாங்க. இப்போ மழை கம்மியாக தானே இருக்கும், நம்ம ஊருக்கு மழை கம்மி தானே. அப்போ பருத்திக்கெலாம் தண்ணி கம்மியாக இருந்தாங்க, அது திணை வகையெல்லாம் பயிர் செய்வாங்க. ஆற்றுப்படுகையில் விட்டுருங்க, காவிரி டெல்டா அங்கெல்லாம் விட்டுருங்க, அங்கே தண்ணி நிறையா இருக்கும், என்ன வேணாலும் பயிர் செய்வாங்க. மற்ற பெரும்பாலும் பயிர் செய்வாங்க. சம்பா, ஆடிப்பட்டம். சம்பானா 6 மாதம். நெல், கரும்புலாம் பயிர் செய்வாங்க. ஜூலையா ஆகஸ்ட் பயிர் செய்வாங்க. போட்டாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை செய்வாங்க. அதான் தை மாதம் பிறகுதில்ல, அப்போ அறுவடை நடக்கும். 6 மாதம் விளையும் எல்லாம், குறைஞ்சது 6 மாதம். அடுத்து நவரை, நவம்பர் டிசம்பர். அப்போ பயிர் செஞ்சு பிப்ரவரியில் அறுவடை செய்வாங்க. பிப்ரவரி மார்ச் என்ன காலம், ட்ரையான காலம். அப்போ பழங்கள், காய்கறியெல்லாம் கிடைக்கும். இயற்கையோட இதே பார்த்தீங்களா, வறட்சியான காலம், கோடை காலம். அப்போ நமக்கு என்ன மாதிரியான இது கொடுக்குது, நீர் சத்து இருக்கக்கூடிய சரியா. அப்போது சொர்ணவாரி ஏப்ரல் மே, சம்பா ஜூலை ஆகஸ்ட் பயிர் செய்கிறது, நவரை நவம்பர் டிசம்பர் போட்டு. இதில் சம்பா ஆடிப்பட்டம் தான், அது சம்பான்னு இல்லை, அதை நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நெல், கரும்பு அதிகமாக பயிர் செய்வாங்க. பயிர் பரவல், முக்கியமான பயிர் பரவல் நெல். தமிழ்நாட்டின் முக்கியமான உணவு பயிர் நெல். வட இந்தியாவில் என்னது, நெல், கோதுமை ரெண்டுமே. பொன்னி, கிச்சடி சம்பா இதெல்லாம் வந்துட்டு பொன்னி அரிசி, நம்ம ஊரில் இயற்கையானது. இப்பயிர் இதை பற்றி பார்ப்போம், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் பயிரிடப்பட்டாலும் டெல்டா மாவட்டங்கள் இருக்குல்ல, அங்கே தான் அதிகமாக செய்கிறாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி.
நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது மாநிலமாக நோட் பண்ணிக்கோங்க. முதல் மாநிலம் யாராக இருப்பான்? மேற்கு. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி அதிக நெல் உற்பத்தி செய்யும் பகுதியாகும். பிரிக்கப்படாத தஞ்சாவூர் என்னன்னு சொல்லுவாங்க? நெல் களஞ்சியம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். பிரிக்கப்படாத டெல்டா தஞ்சாவூர்னா இது தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. 5 டிஸ்ட்ரிக் ஆயிடுச்சு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRR நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இது ஆரம்பித்ததை சொல்ல பாருங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க பாருங்கள்? கோயம்புத்தூரில் இருக்குது. 1900 71. யார் சிஎம்? அதை போடல பாருங்கள். 85 ஆரம்பிச்சு. இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனங்கள் நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை கொடுத்து அதுக்கான உதவி. திணை வகைகள் தமிழ்நாட்டில். அப்போ நெல் அதிகமாக விளையிற இடம் இது தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம். பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டம். அதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு போகலாம். தீவிர தன்னிறை வேளாண்மை, இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் இதுதான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் முழுவதும் விவசாயம் செய்வாங்க. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து ஏதாவது ஒன்று பயிர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நெல் போடுவான், அறுவடை செஞ்சுட்டு 10 நாள் கூட நிலத்தை சும்மா விட மாட்டான். அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, பருத்தி போடுவான். அடுத்தது ட்ரை சீசனாக திணை போடுவான். அடுத்தது பழம் ஏதாவது மாற்றி மாற்றி விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதியில் இதை தான் பண்ணுறாங்க. தோட்ட வேளாண்மை, பிளான்டேஷன். பிளான்டேஷன் என்னென்னு பார்த்தோம், செடியை மரமாக வச்சுருவாங்க, தொடர்ந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும். அது பிளான்டேஷனில் போடக்கூடிய முக்கியமான பயிர் அது காஃபி, தேயிலை, ரப்பரு, மிளகு இதெல்லாம். மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் நடக்குது. அடுத்து கலப்பு வேளாண்மை, மிக்சடு ஃபார்மிங். ஒரு நிலத்தில் நிறையா விவசாயம் பண்ணுவான். மீன் வளர்ப்பான், ஆடு வளர்ப்பான், மாடு வளர்ப்பான், பயிர் செய்வான். இதெல்லாம் காவிரி மற்றும் தென்மண்ணை ஆற்றுப்படுகைகள். இது நாற்றுனா எல்லோரும் விவசாய குடும்பத்தில் இருந்தால் வந்திருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நெல்லை விதைச்சிடுவாங்க. 1 சென்ட் 2 சென்ட், 1 சென்டில் போட்டாலே போதும், 1 ஏக்கருக்கு நடவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது 1 மாதம் கழித்து இதை பறித்து இன்னொரு இடத்துல நடுவாங்க. 2-3 செடியாக நடுவாங்க. அது பேர் நடவு செய்தோம். அதிலிருந்து 3 மாதத்தில் அறுவடை செஞ்சிடலாம். குருவையாக இருந்தால். சம்பாவாக இருந்தால் 6 மாதம் ஆகும். சரியா? ரைட். இதில் கேள்வி, நெல் ஆராய்ச்சி கழகம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே? ஆடுதுறையில். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதை உருவாக்கின அமைப்பு யார் நடத்திட்டு வராங்க? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். திணை வகைகள், ட்ரையான ரீஜன், மழைப்பொழிவு தேவையில்லை, தூரில் தள்ளி நிற்க தேவையில்லை, ஈரம் இருந்தால் போதும், விதைச்சிருவாங்க. அப்புறம் பனி பெய்யுதில்ல, அதிலே வளர்ந்துடும், அறுவடை செஞ்சுக்கலாம். திணை வகைகள் சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம். வறண்ட பிரதேசங்கள் கோயம்புத்தூர் பீடபூமியில் அதிகமாக. ஏன்னா மழைப்பொழிவு கம்மி இல்லையா? கம்பம் பள்ளத்தாக்கில் சோளம். தருமபுரி, வேலூர், கடல் மாவட்டம் கேழ்வரகு பயிரிடப்படுது அதிகமாக. கம்பு வந்து அதிகமாக ராமநாதபுரம், திருநெல்வேலி. அங்கே கேழ்வரகு கோயம்புத்தூர், தருமபுரி. அதே மாதிரி கோயம்புத்தூரில்
சோளம் அதிகமாக பயிரிடுறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தா சோளம், அப்புறம் கேழ்வரகு கேப்பை இருக்குல்ல அது. 2018ஆம் ஆண்டு உலக தினப்பயிர்கள் தேசிய ஆண்டாக அனுசரிச்சதா இந்தியா. உலக அளவில் 2023 அனௌன்ஸ் பண்ணோம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் போன வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பருப்பு வகைகள். பருப்பு வகை அதே மாதிரி தான் வறண்ட நிலத்தில் தான் விளையும், தண்ணி நிற்கக்கூடாது. அதேமாதிரி நமக்கு தாவரங்களில் தாவர உற்பத்தியில் தாவர உணவில் சைவம்னு சொல்ல மாட்டேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அசைவம்னு ஒன்றும் இயற்கையில் கிடையாது. சரியா? சரி. தாவர உணவில் புரோட்டீன் ரிச் ஃபுட் எதுனா புரோட்டீன் பருப்பு தான். பருப்பு வகைகள் கொண்டக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, கொள்ளு எல்லாம் தமிழ்நாட்டில் விளையுது. புரோட்டீன் ஒரு நாளைக்கு புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ 1 kgக்கு 1 கிராம் புரோட்டீன் எடுக்கணுமா. புரோட்டீன் என்ன செய்யும் நம்ம உடம்புல? செல்லு உற்பத்திக்கு, செல்லு செத்து போகிற செல்லு மீண்டும் உற்பத்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? புரோட்டீன் வேணும். நம்ம உடம்புல செல்லு எப்படி உற்பத்தி ஆகுது? என்ன முறையில்? யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். பயாலஜி பூமான்னு உருவாயிருமா இல்லை? அந்த முறைக்கு பேர் தான் என்னன்னு கேட்குறேன். செல் பிரிதல் முறை. ஒரு செல்லு 2ஆக பிரியும், அந்த செல் இன்னும் 2 பிரியும். சரியா? ரைட். வறண்ட நிலப்பகுதியில் நீர்ப்பாசன வசதி இருக்கணும். நீர்ப்பாசனம் இன்றியோ. நீர்ப்பாசனம் இருந்தாக்கா நன்சை நிலம், நீர்ப்பாசனம் இல்லைன்னா புன்சை. மிதமான குளிர்கால நிலை, குறைந்த மழைப்பொழிவு. கரெக்டாக பாருங்கள். பொங்கலுக்கு என்னென்னலாம் போட்டு சமையல் பண்ணுவாங்க? மொச்சை, பருப்பு வகை. ஆமாவா? எல்லாம் பருப்பு வகை தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் பூசணிக்காய். இந்த காலநிலையில் தான் அதெல்லாம் விளையும். காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து போட்டு பயிர் செய்வோம். இப்போ அதை சாங்கியமாக மாற்றிட்டோம். கடையில் விற்கிது, வாங்கிட்டு வந்து போகிறோம். பருப்பு வகைகள் காலநிலையம் மிகச்சிறந்த தீவனம். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டத்திலும் என்ன இருக்குது? பருப்பு வகை பயிர் செய்யும். கோயம்புத்தூர் கொண்டக்கடலை உற்பத்தியில் ஃபஸ்ட் யார்? கோயம்புத்தூர். துவரம் பருப்பில் வேலூர், கன்னியாகுமரி. பச்சைப்பயிறு திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, காவிரி டெல்டா. உளுந்து, பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து. கொள்ளு தருமபுரி, கிருஷ்ணகிரி. மிகவும் வறண்டது இது. எண்ணெய் வித்து அதே மாதிரி தான் ட்ரையான ரீஜன் தான் விளையும். நிலக்கடலை, எள்ளு, ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்திலாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது. கடுகு விளையுதாங்க. வட இந்தியாவில் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவானுங்க. மசகு எண்ணெய், மெருகு எண்ணெய், சோப்பு, மெழுகுவர்த்தி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவை. நிலக்கடலை மாநிலத்தின் முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். ஆமாவா? நிலக்கடலை சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டோம். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் எல்லா மாவட்டத்திலையும் விளையுது. பட்டு நிலக்கடலை இங்கே அதிகமாக விளையுது. 2வது பசுமை புரட்சி, இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இது யார் சொன்னது? நேற்று ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு. அவர் தான் சொல்லியிருப்பார். இந்திரா காந்தி பீரியடில் பசுமை புரட்சி கொண்டு வந்திருப்போம். அதில் ரசாயன உரம் இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கணும். அது டேஞ்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் 2வது பசுமை புரட்சி எப்படியா இருக்கணுங்கிறாரு? கரிம வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பார். டாக்டர் மன்மோகன் சிங் தான் சொல்லுவார். இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை வேளாண்மை, கரிம வேளாண்மைனா இலை, தலை, தாவர விலங்குகளுடைய கழிவுகளை போட்டு விவசாயம் செய்கிறது. ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற யூரியா, டிஏபி அதை போட்டு விவசாயம் செய்கிறதில்ல. அது டேஞ்சரு.
சரியா? தாவர விலங்குகளுடைய கழிவுகளை போட்டு விவசாயம் செய்கிறது தான் இயற்கை வேளாண். கால்நடை தீவன கலப்பு. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்கு கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை மண் வள பாதுகாப்பிற்கு நம்பியுள்ளனர். குறைவான விவசாயிகளை இம்முறையில் பயிற்சி. மனிதர்களை எங்கே தான் போடணும்? விவசாயிகள் நம்ம விலங்கு தானே, அங்கே தான் போடணும். சம்திங் ஏதோ தப்பு பண்ணுறோம், எங்கே போய் முடிய போதோ தெரில. தென்னை கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரிலாம் தென்னை. கரும்பு, இதுவும் வளமான மண், தண்ணி நிறையா இருக்கணும். அப்போ டெல்டா ஆற்றுச்சமவெளி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? கரும்பு அதிகமாக போடுவாங்க. ஓராண்டு பயிர் 10லேருந்து 12 மாதம். அதிக வெப்பநிலை, அதிக மழை பொழிவு தேவை. வெப்பமண்டலம் நிறையா வெப்பம் வேணும்ல. அங்கே திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருநெல்வேலிங்கெல்லாம் ஆற்றுப்படுகை. கோயம்புத்தூர், ஈரோடு. கோயம்புத்தூரில் ஆறு ஓடுதில்ல, அங்கே மட்டும்தான் பருத்தி. இலைப்பயிர் எங்கே பருத்தி நல்லா விளையும்? இதுவும் தண்ணியெலாம் ரொம்ப தேவையில்லை, ஈரம் இருந்தால் போதும். எந்த மண் உகந்தது? கரிசல் மண். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? பருத்தி மண்ணே சொல்லுவாங்க, கரிசல் மண். நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், மிதவெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை. நிறைய வெப்பம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெப்பம், மிதவெப்பம், தண்ணி. வளரும் பொழுது ஈரப்பத காலநிலையும், அறுவடை காலத்தில் வறண்ட காலநிலையும் பயிர் கேட்டது. வறண்ட காலநிலை என்னது? வளிமண்டலத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஈரப்பதம் இப்போ போட்டுருவாங்க. பிப்ரவரி மார்ச் தான் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன அந்த இது உடையும். பருத்தி இருக்குல்ல, அது வெடித்து வரும், நல்லா வரும். கோயம்புத்தூர் பீடபூமி பகுதி, வைகை, வைப்பாறு ஆற்று வடிவம் எல்லாமே என்னது? பீடபூமி. மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி. தான் ஃபஸ்ட்டு இடம் இதுதான், கோயம்புத்தூர் தான். தோட்டப்பயிர்கள், தேயிலை, காஃபி, ரப்பர். ரப்பர்லாம் கன்னியாகுமரி மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை. தேயிலை, காஃபி. மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரிலாம் தேயிலை. கொடைக்கானல், கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குல்ல, இது ஏற்காடு, கொல்லிமலை, இங்கெல்லாம் வந்து என்னது? சிறுமலை. அங்கெல்லாம் வந்துட்டு காஃபி. ஏன்னா ஷார்ட் ட்ரை பீரியட் இருக்கணும். அப்புறம் ரப்பர் ஒன்லி கன்னியாகுமரி. முந்திரி பார்த்திங்கன்னா, முந்திரி எங்கே விளையுன்னு பார்த்தோம்? அதிக மழை பொழிவு, அதிக வெப்பம் இருக்கக்கூடிய சரளை மண்ணில் தான் இருக்கும். கிழக்கு கடற்கரை சமவெளி இருக்குல்ல, அங்கே இந்த கடலூர் அங்கெல்லாம் என்ன இருக்கும்? அதிகமாக முந்திரி தோட்டம் அங்கே தான் இருக்கும். இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக, அஸ்ஸாம் மாநிலம் இதில் நம்பர் 1 தேயிலை. ஆமாம், தேயிலையில் நம்ம தான் 2வது வரோம். கேரளா கூட கிடையாது, நம்ம தான் 2வது வரோம். ரப்பரில் தான் நம்பர் 1. டேன்டி கவர்மெண்டோடது. டேன்டி கன்னியாகுமரி ரப்பர் தான் நினைக்கிறேன். அந்த இது இருக்குல்ல, என்னது வால்பாறை, அங்கெல்லாம் இருக்குல்ல, அங்கே ஊட்டி, அங்கெல்லாம் அவங்களோட நிறுவனம் இருக்குது. நீலகிரி மலைகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகள், தேயிலை தோட்டங்கள் காணப்படுது. வால்பாறைலாம் என்னது? கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி, ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? காஃபி பயிர்றாங்க. நீலகிரி மலைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு. அதே மாதிரி திண்டுக்கல், மதுரை அந்த மலைச்சரிவுலையும் இருக்குது. காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம். ஓகேவா? ஃபஸ்ட் இடம் கர்நாடகா காஃபி உற்பத்தியில், 2வது தமிழ்நாடு.
அடுத்து ரப்பர் தோட்டம் கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது. மிளகு கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் மிதவெப்பம் மற்றும் ஈரப்பத காலநிலையில் இருக்கும் மிளகு. அப்புறம் முந்திரி அதிகமாக எங்கே இருக்குது? கடலூர். பிரேக் எடுத்துக்கிறீங்களா? அவ்வளோதான், இந்த பாடத்தோட முடியுது. நீங்கள் முடிச்சிடலாம் அதை. ரைட். கால்நடை ஆடு எந்த ஏரியாவில் மேய்ப்பாங்க? ஆடு எந்த ஏரியாவில் வளர்ப்பாங்க? புல்வெளி, மலை புலி கம்மியாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி. மரங்கள் அங்கெல்லாம் இருக்கிற இடத்துல, பசுமையான இடத்துல மாடு இருக்கும். நம்ம ஊரில் ரெண்டுமே வளர்ப்பாங்க, ஆடு மாடு ரெண்டுமே. அங்கே பாருங்க, ஃபேக்ட்டு கான்செப்ட் கூட. புன்செய் வேளாண் அமைப்பின் மிக முக்கியமான அங்கம். புன்செய்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ட்ரை லேண்ட், வானம் பார்த்த பூமி. சரியா? அதுக்கான தீவனம்லாம் கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் அங்கே ஆடு வைப்பாங்க. கால்நடை வகையில் வந்து பசு எருமை ரெண்டு இருக்குது. இந்த பசு எருமை, நம்ம மேச்சேரி பக்கம் போயிருக்கீங்களா? மேச்சேரி வழியாக ஒகேனக்கல் போகணும், போயிருக்கீங்களா? மேச்சேரி ஆடு ஃபேமஸா? அங்கே எப்படி இருக்குது நிலாமைப்பு? மேடு பள்ளமாக தான் இருக்குது. இப்படி அங்கெல்லாம் மாடு வளர்க்க முடியாது, அதான் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கால்நடை வகைகளான பசு எருமை வளர்ப்பிற்கு ஏற்பில்லா இடங்களான நில விளிம்பு பகுதிகள், மேடு பள்ளங்கள் நிறைந்த நிலத்தோற்ற பகுதியில் வெள்ளாடு ஒரு மாற்றாக உள்ளது. மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டப்படுவதால். நம்ம தானே எவ்வளோ கிலோ போகுது ஆட்டுக்கறி? 900 ரூபா வந்துருச்சா? அப்படியாப்பா, 900மா? 750யா? இல்லை, அதில் வறுத்தாடுலாம் இருக்கும், அது கம்மி ரேட்டுக்கு போகும். ஒரிஜினல் வெள்ளாடு அதிகமாக தான் இருக்கும். அப்படியே விவசாயிட்ட வாங்கினாலும் எப்படி 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க கிலோ, விவசாயிட்ட வாங்கினாலே. இப்போ ஒரு ஆடு சாலிடாக என்ன வரும்? 10,000 ரூபா, குறைஞ்சது 10,000லேருந்து இருக்கும். அதே மாதிரி மாடு மாதிரிலாம் ரொம்ப கேர் எடுக்க வேணாம். அது பாட்டில் விட்டிங்கன்னா மேய்ஞ்சிட்டு வந்துடும், கூட போயிட்டு வரணும், அவ்வளோதான். யாரும் திடீட்டு போகாமல் பார்த்துக்கணும். செம்மறி ஆடு கம்பளி, இறைச்சி, பால், தோல், உரம். சரி, ரைட்டு. அதேமாதிரி மாட்டோட கழிவு இருக்குல்ல, அதில் இருக்கிறதோட ஆட்டோட கழிவில் தான் உரம் அதிகம், சத்து அதிகம். பார்த்துருப்போம் நம்ம இதில் பயாலஜியில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். செம்மறி ஆடை நம்ம ஏரியாவிலே வளர்க்குறோம், ஆனால் அங்கே மாதிரி முடி நிறையெல்லாம் வராது, குளிர் பிரதேசத்தில் வளர்கிற மாதிரி. வறுத்தாடுலாம் சொல்லுவாங்க, ரெண்டு கலந்தது, செம்மறி ஆடும் வெள்ளாடும் கலந்து தான் வறுத்தாடும்பாங்க. மீன்பிடித்தல், உள்நாட்டு மீன்பிடிப்பு, கடற்கரை. தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் எவ்வளவு? 1076 கிலோமீட்டர். பழவேற்காடு வடக்கில், கன்னியாகுமரி கேரளா பார்டர் வரைக்கும். இந்தியாவோட கடற்கரை நீளம் எவ்வளவு? 6500ங்கிறது மெயின்லேண்டு. தீவுகள்லாம் சேர்த்தா 7516 சம்திங் வரும் பாருங்கள். அதேமாதிரி கண்டத்திட்டு பகுதி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கா? இதில் இந்த ராஸ்கலுங்க வேறு அட்டுலியம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பிடிக்கலாம். இங்கெல்லாம் போய் கூட பிடிச்சிட்டு வருவாங்க, ஆந்திரா பக்கம்லாம் போயிட்டு பிடிச்சிட்டு வராங்க. அதெல்லாம் நம்மளும் இங்கேருந்து கன்னியாகுமரி எங்கெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமன் ஓமன்லாம் அங்கெல்லாம் போய் வேலை செய்வாங்க, மீன் பிடிக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் கண்டத்திட்டு. என்னது பெர்சியன் கல்ஃப் இருக்குல்ல, இங்கே ஜாகிரஃபிலே தான் பார்த்துருப்போம். கண்டத்திட்டு பகுதியில் மீன் வளம் அதிகமாக இருக்கும்.
கடற்கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன்பிடித்தல் கடலோர மீன்பிடிப்பு. அதே மாதிரி ஆழ்கடல் மீன்பிடிப்பு 20லேருந்து 30 இது வரைக்கும் போயிடுவாங்க. இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த ஏரியாவில் மீன் பிடிக்கிற என்ன பண்ணிடுவான், அந்த பக்கம் கிராஸ் ஆகிடுவோம். ரொம்ப பக்கம் இல்லை, குட்டி ஒன்றா நம்ம ஆளுங்களை போய் பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட கடை வாங்கி திங்கிறவனுங்க தனிக்கும் நிதி உதவி கொடுத்து. ஏன்னா தமிழர்கள்லாம் ஆகாது அவனுங்களுக்கு வடக்கன்ஸுக்கு, அதனால் விட்டுருவானுங்க. வடக்கன்ஸ்னால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல அந்த ஒரு குரூப் சங்கிமங்கி குரூப்பு ஏகப்பட்ட வகை இருக்குது. இதில் முக்கியமான மீன்பிடி துறைமுகங்கள் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம். இங்கே ஒரு 40% மீன் பிடிக்கிறாங்களாம். சென்னைக்கு அந்த பிரச்சனை இருக்காது. சென்னை இங்கே இருக்கா, இவன் இந்த பக்கம் போயிட்டு வருவான். இப்படி இது வரைக்குமே வேதாரண்யம் கூட அப்பப்போ போய் இதில் மாட்டிக்குவான். இப்படி போயிட்டானா பிரச்சனை இல்லை. இங்கே சென்னை வரும், கன்னியாகுமரி பெரிய இடம், நாகப்பட்டினங்க, திருவாரூர், நாகப்பட்டினம், காவிரி டெல்டா, அதெல்லாம் ஓகேவா. அங்கே பாருங்கள், இதெல்லாம் கண்டத்திட்டில் வேறு என்ன எக்கனாமிக்கலாக நமக்கு ப்ளஸ்ஸு, பெட்ரோலியம், இயற்கை வாயு கிடைக்கும். உள்நாட்டு மீன்பிடி, ஏரி, குளம், குட்டை, இதிலெல்லாம் இப்போ இறால்லாம் கூட வளர்க்குறாங்க. முன்னாடி இறால்லாம் கடலில் மட்டும்தான் கிடைக்கும், இப்போ இறால்லாம் வளர்க்குறாங்க. அதை எங்கெல்லாம் தண்ணி வசதி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறால் ஒரு வயலில் குளம் மாதிரி வெட்டிட்டு ஒரு தாறு பாயை விரித்து விட்டு அதில் தண்ணி வச்சு வளர்க்குறாங்க. பாருங்கள், மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் தான் 10% உற்பத்தியில் முன்னணியில் இருக்காமா. ஏன்னா அங்கே குளம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், அதான் காரணம். நம்ம மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தில், அதாவது ஜிடிபின்னா என்னது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மக்களுடைய மொத்த வருவாய், அதான் ஜிடிபி. அது 100 ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா மீன்பிடி தொழிலில் மட்டும் எவ்வளோ வருதாமா, 1.25%. இது ஃபேக்ட், நோட் பண்ணிக்கோங்க. நீர்வளம், நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு இந்திய நிலப்பரப்பில் வந்துட்டு 4%, மக்கள் தொகையில் 6% இருக்குமா இந்தியாவில். இந்தியாவை பார்க்கும்பொழுது உலக அளவில் கம்பேர் பண்ணிக்கணும். உலக அளவில் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு, 2% சம்திங் தான் வரும் இந்தியாவோட நிலப்பரப்பு. மக்கள் தொகை 17-18% வரும். அது மாதிரி இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாட்டோட பரப்பு எவ்வளவு, 4%, மக்கள் தொகையில் 6%. அதே மாதிரி நீர் வளத்தில் எவ்வளோ இருக்குது இந்தியாவில், 2.5% தான். 100 லிட்டரு இருந்துச்சுன்னா இந்தியாவில் 2% தான் நம்மக்கிட்ட, 2.5%, 2 லிட்டரு தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதேமாதிரி மேற்பரப்பு நீரை நம்ம அதிகம் ஆல்ரெடி எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், 95% யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரெக்டாக. கடலில் போய் கலக்குதுன்றால அதெல்லாம் கதை. அதில் போய் கலக்காம விட்டா என்ன, திரும்ப நீராவி இங்கே தானே வரணும். ஏமாத்திருந்தா டேட்டாவே சொல்கிறானுங்க. நிலத்தடி நீரில் 80% நம்ம பயன்பாட்டில் இருக்கும், 5% எங்கே இல்லை பயன்படாமல் கடலில் போய் கலந்துருக்கு. மொத்தம் பெரிய ஆறுகள் 17 இருக்குது, ஓகேவா. நீர்த்தேக்கங்கள், அதாவது டேம்லாம் இருக்குல்ல, ரிசர்வாயர் இருக்கிறதுலே பெருசு ஸ்டான்லி, மேட்டூர். அது போக மற்ற டேம்லாம் அப்புறம் கட்டினது தான், சுதந்திரத்துக்கு அப்புறம் கட்டினது தான், காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் கட்டினது தான் ஏகப்பட்டது. சரியா, அவங்க கட்டலை, டேம் கட்டலை, தண்ணி போய் கலக்குன்னு நம்மளாம் ஏமாற்றிட்டு தரானுங்க உட்காந்து. இப்படி கிடையாது. பாருங்கள், 81 பெரிய டேம் இருக்குது. அதில் 40க்கு பக்கமாக யாரை திட்டுவானுங்களோ அவர் தான் கட்டியிருப்பார். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ஏரி 41,000 விட்டுருங்க. ஆழ்துளை கிணறு அப்படியே இப்போ 4,98,000. வீட்டிலலாம் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் சேர்த்துன்னு சொல்கிறாங்க. திறந்த வெளி ஓப்பன் இது வந்து 15 லட்சம் இருக்குது.
அந்த காலத்தில் நமக்கு முக்கியமான நீர்ப்பாசன திறந்த வெளி கிணறு தானே, எல்லா வயல்லையும் இருக்கும். 15 லட்சம் தான் இருக்கும். அப்படியாப்பா. பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். அதில் முதல் உள்ளது எது? மேட்டூர் டேம் தான். இங்கிலீஷ்காரங்க பெரிய கட்டியாச்சு. 3ஆவது தடவை ரொம்பச்சா இல்லையா? இன்னும் ரொம்பலையா? இப்போ 18 கிராஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இல்லை. இங்கே பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இப்போ மயிலாடுதுறையும் சேர்த்திக்க வேண்டியதான். பவானி சாகர் அணை. பவானி ஆறு இருக்குல்ல, பவானி கடற்கரை பவானி நதியினுடைய கரையில் எந்த ஆறு இருக்குது? சரி, எந்த ஊர் இருக்குது? ஈரோடு. இது ஆனால் அதோட டேம் அங்கே இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகள் ஒன்றாம். மண் வச்சே கொட்டியிருப்பாங்க, சிமெண்ட்லாம் கட்டலை. அந்த தண்ணி போகிற ஏரியாவில் மட்டும்தான் சிமெண்ட் போட்டிருப்போம், மற்றெல்லாம் மண் கொட்டி கட்டியிருக்காங்கன்றாங்க. அடுத்து அமராவதி, திருப்பூர் மாவட்டம். அங்கே என்ன இது? திருமூர்த்தியா? அது திருமூர்த்தி டேம். அது அமராவதி. உடுமலைப்பேட்டையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி. அமராவதியும் நொய்யலும் கலந்து தான் என்ன ஆகும்? அகண்ட காவேரி கரூரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ரைட். இதோட முக்கியமான நோக்கம் வந்து நீர்ப்பாசனம், வெள்ள கட்டுப்பாடு. வெள்ளம் திடீர்னு ஒரே டைமில் நிறையா வந்துடும். அதனால் திருமூர்த்தி டேமா? திருமூர்த்தி டேம். அமராவதி அணை. கிருஷ்ணகிரி அணை இங்கே. பெண்ணையாரா? அதேமாரி இதுவும் ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்கும். சாத்தனூர் இப்போ தான் தண்ணி திறந்து விட்டாங்க, 1 லட்சம் கண்ணாடி என்னமோ திறந்து விட்டாங்க இப்போ ரீசெண்டாக. இதுவும் அதே தான், பெண்ணையாறு தான். தென்பெண்ணை அல்லது பெண்ணையாறு. சென்னை கேசவ மலைக்கிட்ட கட்டியிருக்காங்க. தான்றாம்பட்டு திருவண்ணாமலை ஒன்றியங்கள் இதன் மூலம் நீர்ப்பாசனம் போயிருக்காங்க. கேட்பாங்க எந்த ஏரியா நீர்ப்பாசனம் போயிருக்கு? முதலை பண்ணை இருக்காங்க. உடனே ஒரு பொருளை கிளப்பி விட்டானுங்க. முதலை பண்ணையிலேருந்து முதலெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னு எதெல்லாம் கிளப்ப முடியுமோ பொய்யா கிளப்பி விட்ருவானுங்க. வேலையாக தான் எதிர்கட்சியோட வேலை. முதலையெல்லாம் தப்பிச்சு வந்துருச்சு அப்படின்னு இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸில் வந்தது போன வாரத்தில். அடுத்து முல்லை பெரியாறு எங்கே இருக்குது? கேரளா. இங்கிலீஷ்காரன் பெரியெல்லாம் கட்டினவர் தான் யார்? பென்னி குயிக். அவருக்கு அவங்க ஊரில் நம்ம சிலை வைக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு சொன்னாலே அந்த பக்கம் உருவாகி போகிறது. ஒரு டேம் கட்டிட்டோம், தண்ணி தேங்கி நிற்கிது. எல்லாம் ஒரே நேரத்தில் 10 நாளில் போய் சேர்ந்துடும். செய்கிறதெல்லாம் 10 நாள்லாம் இல்லை, உடனே போய் சேர்ந்துடும். வருஷம் ஃபுல்லாக தண்ணி தேக்கி வச்சு அதை என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து வைகை அணையில் விட்டு அந்த கம்பம் தேனி பள்ளத்தாக்கெல்லாம் வளமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த டேம் தான், முல்லை பெரியாறு. சில நிரந்தரமாக வளர்ச்சிக்குள்ளாகும். கம்பம் தேனி பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அங்கே தான். பாருங்க இந்த இடம். இது கொடைக்கானல் ஆண்டிப்பட்டி வருஷநாள் மலை. இந்த இடம் சுத்தமாக மலைப்பறவை பிரதேசம். இந்த இடத்துல போய் நின்று பார்த்தோம்னா, போய் பார்த்தேன் நான். இங்கே தான் இந்த இளையராஜா ஊர்லாம் இருக்குது. இங்கே தான் மலை மேலே போய் நின்று பார்த்தோன்னா இந்த பக்கம் பயங்கர பசுமையாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக வறட்சியாக இருக்கும். பழைய ஃபேஸ்புக்கில் என்னோட இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இருந்துச்சுன்னா. ஏன்னா மலை மறைவு பிரதேசம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த வைகை ஆற்றினுடைய நீர்ப்பாசனம், இந்த முல்லை பெரியாரோட நீர்ப்பாசனம்லாம் கிடைக்கிற இடத்துல பயங்கர பசுமையாக இருக்கும்.
அடுத்தது வைகை அணை. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். வைகை டேமு, இந்த இடத்துல தான் ஒரு வைகை டேம். இந்த இடத்துல ஆண்டிப்பட்டி வரும். இந்த இடத்துல வரும். இங்கே இருந்து அப்படியே வரும். வைகை அணை போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ ஒரிஜினல், இப்போது லைவில் சேட்டலைட்டில் பார்த்துட்ருக்கோம். நூற்றி 11 அடி, 71 அடி மட்டும்தான் தண்ணி தேக்க முடியும். ஏன்னா சுற்றிலும் பள்ளமாக இருக்கும். போய் பாருங்கள், வைகை அணை போய் பார்த்தீங்கன்னா அணை மாதிரியே இருக்காது. பின்னாடி ரிவர்ஸில் அந்த பக்கம் கம்பந்தேனியிலேருந்து வந்தோம்னா ஏதோ ஏரி மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப சுற்றிலும் உயரமான இடம் இருக்காது. அதனால் ரொம்ப தூரத்துக்கு தண்ணி தேக்க முடியாது. ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்தோம்னா 7 கிலோமீட்டரில் இருக்குது. 59 ஜனவரி 21 திறக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டது. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலியில். நம்மளும் சேலத்தில் வர திருமணிமுத்தாறு தான், அது இல்லை, வேறு பாபநாசம், அதுவும் அங்கே தான், திருநெல்வேலி. பாபநாசம் அணைக்கு இன்னொரு பேர் என்னது? கரையார் அணை. கேட்பான், கரையார் அணை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பான். இந்த பாபநாசம் அணை மூலிமா திருநெல்வேலி, தூத்துக்குடி ரெண்டுமே பயன்படுறாங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. யார் எந்த மாவட்டம் பயன்படுதுன்னு கேட்பாங்க. பரம்பிக்குளம் ஆலியார் டேம் இங்கே. ஆனைமலை இருக்குல்ல, கோயம்புத்தூர் தாண்டினோன்னு பரம்பிக்குளம் ஆலியார் டேம். 2 டேமு. அதை லிங்க் பண்ணி 3ஆவது அதை வந்துட்டு எங்கே கொண்டு போவாங்கன்னா, திருமூர்த்தி டேம் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போவாங்க தண்ணி. அது ஒரு பைப் வழியாக கொண்டுட்டு போவாங்க. திருமூர்த்தி அந்த இது இருக்குல்ல, அது என்ன இது பார்த்தோம், அமராவதி டேம் பார்த்தோம்ல, அங்கே போகும். இங்கேருந்து பிடிச்சி இங்கேருந்து கொண்டுட்டு போவாங்க. இப்படி அமராவதி கொண்டு போய் விட்டு அங்கேருந்து வரும் தண்ணி. அந்த பகுதி என்ன ஒரு உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சிலாம் வளமாக இருக்குனாக்கா அந்த பரம்பிக்குளம் ஆலியார் டேம் தான் ரொம்ப இது. 7 ஆறுகளின் நீரினை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் எதிர்கால நோக்கத்தின் விளைவாக உருவாகின திட்டம். பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அமைந்துள்ளது. அடுத்தது அங்கே ஒட்டஞ்சத்திரம்னா பழனியை தாண்டி திண்டுக்கல் மாவட்டம். பரப்பலாறு பழனி தாலுகாவில் இருக்குது. நீர் வள மேலாண்மை. நீல என்ன பண்ணணும், ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும். அந்த கதையில் நிறைய பேசியாச்சு. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை இப்போ வடகிழக்கு பருவ காட்டுறப்ப பெய்யக்கூடிய கொஞ்சம் மழை, அதை வச்சு வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், சமாளிக்கணும். அதோட விளைவுனால தான் என்னாச்சு, உலகம் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தமிழர்கள் பரவி இருக்கிறோம். ஏன்னா வறட்சி, லீவேட் சைடு முக்கியமானது. கனிம வளங்கள், வெர்மிகுலைட்டு, மேக்னடைட்டு, டுனைட்டு, டூட்டைல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பருப்பு நிலக்கரி தான் 85.3% கிடைக்குதாங்க. வெர்மிகுலைட் 75%. அப்படின்னா என்னென்னு தெரில எனக்கு. செம்மணிக்கல், மேலப்டினா 52%. டைட்டானியம். இது கேட்பாங்க, கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் ஏறு வரிசையில் இறங்குங்க, எழுது வரிசையில், சரி இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான். இந்தியாவில் பழுப்பு நிலக்கரி நம்மக்கிட்ட அதிகமாக கிடைக்குது. ராமநாதபுரத்துலேயும் நிலக்கரி கிடைக்குதாமா, அங்கே ஆனால் வெட்டலை. காவிரி வடிநில பகுதியில் இயற்கை எண்ணெய், இயற்கை வாயு கிடைக்குது, இருக்குது. அதை தோன்றதுக்கு தான் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நிறுத்தி வச்சிட்டோம். காவிரி வடிநில பகுதியில் கஞ்சமலையில் இரும்பு தாது அதிகமாக கிடைக்குது. எது கஞ்சமலை? சித்தரக்கோயில் மலை. கல்வராயன் மலை இந்த பக்கம். பாக்சைட்டு
எதோட தாது? அலுமினியத்தின் தாது. அதிக மழைப்பொழிவு அதிக வெப்பம் இருக்கிற இடத்துல பாக்சைட் கிடைக்கும். அதை போட்டு கோத்தகிரி, சேருவராயன் குன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நிறுத்தியாச்சு. ஏற்காடு, உதகமண்டலம், பழனி மலை, கொல்லிமலை அங்கெல்லாம் இருக்குது. மேக்னசைட் சுண்ணாம்பு கல் இருக்குல்ல, சுண்ணாம்பு படிவில் அதுவும் ஒரு டைப்பு. இந்த தாதுக்கள்லாம் உருக்கிறதுக்கான அடுப்பு செய்கிறாங்கல்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமானது மேக்னசைட். தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் கிடைக்குது. ஜிப்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இல்மனைட்டு, ரூட்டைல் கன்னியாகுமரி கடற்கரை மணலில் கிடைக்குது. அப்படின்னா வந்துட்டு தோரியம் இருக்கு இல்லையா, அதோட தாதுக்கள் இதெல்லாம். சுண்ணாம்புகள் எல்லா ஊர்லேயும் கிடைக்குது பரவாயில்ல. தொழிலகங்கள். தொழிலகங்கன்னா எதை சொல்கிறான்? இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது. பருத்தி நெசவாலை எங்கே அதிகமாக இருக்கும்? மேற்கு மண்டலம், கோயம்புத்தூர். அதனால தான் என்னென்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் பள்ளத்தாக்க. பள்ளத்தாக்குன்றாங்க, பள்ளத்தாக்கு சொல்லக்கூடாது, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிம்பாங்க. பருத்தி நெசவாலை உலகத்தில் பார்த்துருப்போம். எஜிப்தில் அந்த மம்மீஸ் பேக் பண்ணி வச்சுருக்கானுங்களே, மம்மீஸ் எது? இந்த செத்து போன ராஜா ராணியோட உடலை பதப்படுத்தி வச்சுருக்காங்களா, அந்த துணி மஸ்லின் வரலாறில் படிச்சிருப்போம். அந்த துணி எங்கே தயாரிக்கும்னா தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு. ரொம்ப மெலிசாக இருக்குமா, அவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சுருக்கானுங்க நம்ம ஆளுங்க. அப்போவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி. பருத்தி நெசவாலை கோயம்புத்தூர், திருப்பூர் இதெல்லாம் வந்துட்டு. அதான் மேற்கு மண்டலம்னு சொன்னல, அதெல்லாம் மேற்கு. சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் மாநிலம் முழுவதுமே பருத்தி நெசவாலை. ஈரோடு. ஈரோடு எதுக்கு ஃபேமஸ்? ஆமாம், கைத்தறி, விசைத்தறி, ஆயத்தாடை விற்பனைக்கு புகழ் பெற்றது. எது? ஈரோடு. நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், அதாவது பழைய கோயம்புத்தூர். சரியா? அடுத்தது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதார முக்கிய பங்கு. இப்போயும் அங்கே தானே இருக்குது நெசவு தொழில் தானே. ஜவுளி பள்ளத்தாக்கு, தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு எது? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரன்னு கேட்டால் எது? கரூர். நெசவு தலைவர்னு கேட்டால் கரூர். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு கேட்டால் இது இந்த 3 கோயம்புத்தூர், திருப்பூர். பழைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வேறு ஒன்றும் கிடையாது. மேப் எடுத்து பார்க்கணும், போய் பார்த்து படிச்சிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட்டு நெசவு ஆலைகள், இது ஒன்லி பருத்தி மட்டும். அடுத்து இப்போ பட்டு தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் ஃபேமஸான ஏரியா? காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம், அங்கெல்லாம். காஞ்சிபுரம். வேர்ல்டு வைட் ஃபேமஸ் எது? காஞ்சிபுரம். எல்லாமே சொல்லிட்டீங்களா? காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை. சேலம் அதெல்லாம் கூட ஓகே, சேலம் ஓகே. காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம்லாம் பயங்கர ஃபேமஸ். ராமநாதபுரம், சேலத்தில் வந்து செயற்கைப்பட்டு துணி உற்பத்தி செய்வது. சேலத்தை விட்டுட்டானுங்க பாருங்கள். நார்பட்டுன்னு நெய்கிறாங்கல்ல இங்கே சேலம் சுற்றிலும், அதான் செயற்கைப்பட்டு. செயற்கைப்பட்டு பேர் என்னது? ரேயானா. தோல் பதனிடும் தொழிற்சாலை. ஆடு மாட்டோட தோல்லாம் இருக்குல்ல, அதை பதனிடக்கூடிய தொழிற்சாலை. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பேப்பர்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். வேலூர் அதை சுற்றிலும் உள்ளது. அப்புறம் திண்டுக்கல், ஓகேவா? அங்கே தான் தோல் பதனிடும் தொழிற்சாலை மெயினாக. வேலூர் சுற்றி 60% உற்பத்தி. இப்போ கூட காலனி தொழிற்சாலையெல்லாம் அங்கே வந்திருக்கு. நியூஸ் பார்த்துட்டே வாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புக்கில் இருந்து இனிமேலாம் குறைஞ்சிடும். அப்படியே கரண்ட் அஃபேர்லேருந்து நிறைய வரப்போகுது. புது சிலபஸ் அதை தான் சொல்லுது. ஆனால்
புக்கில் படிச்சுட்டு இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுட்டு கரண்ட் அஃபேர் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது ஈஸியாகிடும். சரியா? ஆமாம். தோல் ஆடைகள் தோல் உற்பத்தியில் 38% இருக்காம. தோல் பதனிடுதல் 60%. தோல் ஆடைகள் தோல் உபப்பொருட்கள் இருக்கு இல்லையா, பேகு செருப்பு, அதெல்லாம் 35%. இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு டாப்பு. வேலூர் அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் CSIR. கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIRனு சொல்லுவாங்க. சரி. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எங்கே இருக்குது? சென்னையில். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. காகித தொழிலகம். காகிதத்துக்கான முக்கியமான மூலப்பொருள் இது. நம்ம ஊரில் மரம் கிடையாது, கரும்பு சக்கை. சரியா? கரும்பு சர்க்கரை ஆலை எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். அதான் கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில். TNPL ஒரு தடவை 17 TNPLக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தான். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம். எங்கே இருக்குது? கரூர் மாவட்டம் காகிதபுரம். செய்தித்தாள் அச்சு காகித TNPL பேப்பர்லாம் இருக்குல்ல, இது கவர்மெண்ட்டுது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுது. புரட்சி தலைவர் காலம்னு நினைக்கிறேன் அது வந்தது. புவியியல் குறியீடு GI டேக் அப்படிம்பாங்க, புவியியல் குறியீடு. இப்போ காஞ்சிபுரம் பட்டுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி வேறு எங்கேயும் இருக்காது. அதுக்குன்னு ஒரு ஃபேமஸ், வேர்ல்டு வைடு ஃபேமஸ் வரும். அதான் புவியியல் குறியீடு. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், GIனா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஆரணினா சில்க்கு. லட்டுனா திருப்பதி. அது கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரில. ஆமாம், அதுக்கும் கொடுப்பாங்க. இது உற்பத்தி செய்ய உரிமையாளருக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்குது. இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கொடுக்குறானுங்க. ஆரணினா பட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு ஃபேமஸ்ஸு. கோயம்புத்தூர் மாவு இறக்கி இயந்திரம், கிரைண்டர் இருக்குல்ல, அது கோரா பட்டு சேலை. கேட்பாங்க GI கோயம்புத்தூருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தஞ்சாவூர் கலைநயமிக்க தட்டு, தலையாட்டி பொம்மை, வீணை, தஞ்சாவூர். நாகர்கோவில் என்னது? நாகர்கோவில் கோயில் நகைகளாமா. ஈரோடு மஞ்சள். சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு, அதாவது வேஷ்டி இருக்குல்ல, வேஷ்டி சட்டை, அது சேலம் பட்டு. பவானி போர்வை. மதுரை சுங்கடி சேலை. சுவாமிமலை வெங்கலச் சிலை. நாச்சியார் கோவில் குத்து விளக்காமா. பத்தமடப்பாய், ஒரு பாட்டிலே வரும்ல, பத்தமடப்பாய். சிம்பு படமா? என்ன படம் அது? பழைய படமா? இப்போ பத்தமடப்பாய் அப்படின்னு வருமே. இவன் ஒரு ஊரில் ரவுடியாக இருப்பான், நம்ம அங்கேருந்து பாடம் எல்லோரும் கேட்பானுங்களே. சிம்பு படங்க தெரியலையா? படம் பார்க்குறது இல்லையா யாரும்? சரி. மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு வருமே அந்த பாட்டு. அந்த படத்தில் வரும் பாருங்க. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது. என்ன படம் அது? வெந்து தணிந்தது காடு, அதில் வரும். நீலகிரி பாரம்பரிய பூ தையல். நீலகிரி இருக்காங்களா, அந்த படுகாஸ், அவங்க கையில் துணி நெய்வாங்க, கையில் தான் நெய்வாங்க. அதில் எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மகாபலிபுரம் சிற்பம். ஓகே. சிறுமலை மலைவாழைப்பழத்துக்கு. சிறுமலை எங்கே பார்த்தோம்? மதுரை, திண்டுக்கல் தாண்டி மதுரை போகிற வழி லெஃப்ட் சைடில் இருக்கும். ஏத்தோமொழி தேங்காயாமா, கன்னியாகுமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏத்தோமொழி. கரும்பு சக்கை மரக்கூழ் ரெண்டுலேருந்து தயாரிக்கிறாங்களாம். எங்கே? காகித தொழிலாளர்கள். TNPL.
புக்காதுறை, பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை, சேரன்மாதேவி இங்கெல்லாம் காகித ஆலை இருக்குது. இந்த ஏரியாவில் தான் சுற்றிலும் சக்கரை ஆலை இருக்கும். அதனால் அங்கே காகித ஆலை இருக்குது. சிமெண்ட் தொழிலகம். இது மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. மினரல் எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாங்க. மெயினாக அங்கே என்ன ஊர், அரியலூர் இருக்கு இல்லையா, அங்கே தான் நிறையா இருக்கும். ஏன்னா வறட்சியான பகுதி, அங்கே ஏதாவது தொழிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து உருவாக்குவாங்க. கடைசியில் அவர் சொந்தமாக வச்சுக்கிட்டாரு, அவர் காசு சம்பாரிச்சுன்னா பொய் சொல்லி விட்டானுங்க. ஆளை பிடிச்சிட்டு வந்து அங்கே உருவாக்குறாரு சிமெண்ட் தொழிற்சாலை, வேலை வாங்கணுன்னு. உடனே அவங்க குடும்பத்துக்காக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கதை விடுவானுங்க. அதை நம்பிடுவோம் நம்ம. சிவன் உற்பத்தி செய்யும் நாடு ஒன்றாகும். 2வது இடத்தை வைக்கக்கூடிய நாடு. சிமெண்ட் உற்பத்தியில் 2வது இடம் எது? இந்தியா. உலக அளவில் சிமெண்ட் கழகம் டான்சம் முக்கியமானது, அரசாங்கத்தோடது. அரியலூர், ஆலங்குளம் ஆகிய இடங்களில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இறங்கின. ஆலங்குளம். கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு ஒன்று இருக்காமல். விருத்தாச்சலத்தில் கற்கலன் குழாய் யூனிட்ஸ் இடம். ஆலங்குளத்தில் என்ன இருக்குது? கல்நார் சிமெண்ட் அட்டை யூனிட்டு. விருத்தாச்சலத்தில் கற்கலன் குழாயாமா. சிமெண்ட் குழாய் தயாரிக்கிறாங்களே, அது விருத்தாச்சலத்தில் இருக்காங்க. இதுவும் வறட்சியான ஏரியா தானே. சங்கர் இதெல்லாம் ப்ரைவேட். இது சங்கர், ஜிவாரி, அல்ட்ராடெக்கு, மதராஸு, டால்மியா எல்லாம் தனியாக இருக்குது. தகவல் தொழில்நுட்பம், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பெங்களூருக்கு அப்புறம் நம்ம சென்னை. நாஸ்காம், தேசிய மென்பொருள் அண்டு சேவைகள் நிறுவன கூட்டமைப்பு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீஸ் கம்பெனிஸ். நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஐஐஎம் இவங்களாம் இருக்காங்கள்ல. மொத்த மென்பொருள் ஏற்றுமதியை தென் மாநிலங்கள் தொடர்பான தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலம் இணைந்து 59% சாஃப்ட்வேர். அதேமாரி கர்நாடகாவுக்கு அப்புறம் 2வது இடத்துல இருக்கணும். எல்லாம் பெங்களூர் அந்த குளிர் சீதோஷண நிலை அந்த மாதிரி போவாங்க. அதேமாதிரி எல்பிஜி பாலிசி வருதில்ல 1991. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அங்கே வளர்ச்சி அடையும் இந்தியாவில். அந்த டைமில் இங்கே வந்துட்டு என்ன இருக்கும்? ஒரு டுபாகூர் கவர்மெண்ட்டு, சுயநலம் முடிச்ச கவர்மெண்ட் இருக்கும். அது ஸ்டெப் எடுக்காது அந்த கவர்மெண்ட்டு. அப்புறம் 96 வந்து ஸ்டெப் எடுத்து அப்புறம் எல்லா கம்பெனியும் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் டெவலப் ஆச்சு. சரியா? 2வது பெரிய ஏற்றுமதி. சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதுவும் ஒரு ஆள் தான் கொண்டு வந்தான். முரசொலி மாறன் அவர் தான் கொண்டு வந்தார். வர்த்தகத்துறை அமைச்சராக 99 2004 வரைக்கும் இருப்பார். காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இருப்பார். அவர் தான் கொண்டு வருவார். வேலைவாய்ப்பு பெருக்கணும் அப்படின்ட்டு சீனாவில் போய் பார்த்துட்டு அங்கே அதேமாரி இங்கே வந்து உருவாக்குவார். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி விட்டுருவாங்க. மெயினாக போர்ட்டுலாம் இருக்குல்ல. இப்போ சென்னையா போர்ட்டு பக்கத்தில் ஒரு ஏரியா ஒதுக்கி ஏன் வேணாலும் வா, இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கோ, உன் நாட்டில் என்ன டேக்ஸ் கட்டி அதை இங்கே கட்டிக்கோ, எக்ஸ்ட்ராலாம் கட்டாத, உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன் அப்படின்னு நாடு முழுவதும் உருவாக்குனாங்க. எதை? அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் உருவாக்கலை, நாடு முழுவதும் உருவாக்குவார் அந்த ஆள் ஒரு சூத்திரனால அவன் பேர் வெளியில் வரல. வேறு யாரும் இல்லை, முரசொலி மாறன் தான். என்ன நடக்கும் அதனால்? நமக்கு என்ன நடக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல இப்போ ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறாங்க, ஒரு 1500 பேருக்கு வேலை கிடைக்கட்டும். அந்த ஏரியா சுற்றி டெவலப் ஆகும். அங்கே போய் இவன் குடியிருப்பான். சுற்றியில் உள்ளவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும்? வாடகை கிடைக்கும். அங்கே அயன் பண்ணுறவனுக்கு வேலை கிடைக்கும், காய்கறி விற்கிறவனுக்கு வேலை கிடைக்கும், எல்லாமே ஆகப்பட்டும். அப்போ ஏரியாவே வளரும். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்நிய செலாவணி கிடைக்கும். வெளிநாட்டு போனால் கவர்மெண்ட்டு கிடைக்கும். அது நமக்கு கிடைச்சோன்னா போகுது. அந்த வேலையை செஞ்சுருப்பார். அது ஒரு பயங்கரமான, அதனால தான் வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. வெளியில் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அந்த ஆள் யாரும் கிடையாது, அந்த 1.5% கிடையாது. அதனால்
சிறப்பு பொருளாதார மண்டலம் சர்வதேச மிகச்சிறந்த பகுதிகளாகவும் ஏற்றுமதி ஊக்குவிக்கக்கூடிய சூழலை பெற்றதாக உள்ளது. இம்மண்டலம் பல உற்பத்தி அதனால மட்டும் 1.5% குரூப்பில் இருந்தாங்க, அவ்வளோதான் ஆகோன்னு தலையில் வச்சு கொண்டாடி இருப்பானுங்க நேரம். ஏன்னா நல்ல விஷயம்லாம் அவனுங்க தான் செய்யணும், கெட்ட விஷயம்லாம் நீங்கள் செய்யணும். அதனால் அப்படியே ஹைலைட் பண்ணி கொண்டு வந்துட்டான். அதையும் நம்ப வச்சுட்டான்னு நம்பிட்டு தான் இருக்கும். அப்புறம் 1-2 அவனுங்களுக்கு கைக்குலிங்க இருப்பானுங்க, அவனை தலையில் தூக்கி வச்சுக்குவானுங்க. அவன் சூத்தரனாக இருக்கலாம், அவனுக்கு செஞ்சு அடிச்சிட்டு இருந்திருப்பானுங்க நடுவில் அந்த புரட்சி கிரைச்சிலாம் அந்த மாதிரி. ஆமாம். இம்மண்டலம் பல உற்பத்தி பொருட்களை அளிப்பதுடன் பல்வேறு சேவைகளை அளிக்கிறது. நிறையா பொருள் அப்போ ஒன்லி எக்ஸ்போர்ட் தான் ஒன்று. இப்போ அந்த பொருளை நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாம். நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர், பெரம்பலூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்துள்ளன. அங்கெல்லாம் இருக்குது. தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதாரம் அந்த டைட்டில் பூங்கெல்லாம் இருக்குல்ல, இந்தியாவிலே முதல்ல அப்படி உருவாக்குறாரு அந்த கிராம். அதுவும் ஐடி பாலிசினே ஒன்று கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த கம்பெனிலாம் வர வைக்கிறது. அப்படி உருவாக்குனது அந்த டைட்டில் பூங்கா. இப்போ அதுமாதிரி சேலத்தில் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கே கொண்டு வரதுக்கு திருச்சி, மதுரையில் கொண்டு வரதுக்கு பிளான் போடுறோம். கோயம்புத்தூரில் ஆல்ரெடி இருக்கும். அதனால் என்ன கிடைக்கும், என்ஜினியரிங் படித்தவெல்லாம் அங்கே வேலை கிடைச்சி அப்படி தான் போய் உட்காந்துருக்கானுங்க. இதெல்லாம் தெரியாமல் திட்டுறானுங்க நம்ம முன்னாடியே. எங்கள் சித்தப்பா அதாலே போய் வரலாறு எடுத்து படிச்சுப்பா, யூஎஸில் இருந்தார், ஆகும்னு இருந்தார். அவர் இல்லைன்னா நீ முதல்ல வேலைக்கே போயிருக்க மாட்டேன், கிளம்பிட்டேன். அப்புறம் 5 வருஷம் கழித்து வந்துட்டு ஆமாம் சிவானி அன்றைக்கி சொன்னது கரெக்டுங்கிறாரு. என்ன பண்ணுறது, டைட்டில் பூங்கா இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதேமாதிரி உயிரி மருந்தகம் இதெல்லாம் சென்னையில் என்னது பயங்கர ஃபேமஸ். கோயம்புத்தூரில் 4வது டைட்டில் பூங்கா உருவாக்கியிருக்காங்க. டைட்டில் பூங்கா சென்னையிலேயே 3 இருக்கா, 2, 3 உயிரி மருந்தகம் அதெல்லாம் அங்கே உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க், அசெண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தது. மகேந்திரா உலக நகரம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் டைட்டில் பூங்கா 2, 3. அப்புறம் கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம். பொறியியல் என்ஜினியரிங் குட்ஸ், வாகன உற்பத்தி, இது ஐடி அதை பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா. அப்புறம் சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லி முடிச்சிட்டாங்க. வாகன உற்பத்தி, உலோகம், மெட்டல் அது ரிலேட்டடானது, மிஷின் தயாரிக்கிறதுல டாப்பில் இருக்குன்றாங்க. ஓகே. வாகன தொழிற்சாலை, தென்னிந்தியாவின் டெட்ராய், தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவின் டெட்ராயே இது சென்னை தான். இந்த ஆள் அந்த குதிர்ந்து கொஞ்ச நாளில் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தப்போ கொண்டு எல்லா கம்பெனியாரும் பிடிச்சிட்டு வந்து வராமல். யார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை, ரொம்ப மோசமான நிலையில் இருந்தோம். அப்பப்போ போவாங்க, இருந்து பயங்கர நாலேஜ். சொன்னால் கதையெல்லாம் விட்டுருப்பானுங்க 20,000 புக்கு படிச்சுன்ட்டு. அவர் ஒரிஜினலாகவே 15,000 புக்கு படிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை எல்லாம் இப்போ தான் கொண்டு போய் ஒரு லைப்ரரி கொடுத்தாங்க ரீசெண்டாக. அந்த ஷார்ட் பீரியடில் இவ்வளோ கம்பெனியை கொண்டு வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். சென்னை, காஞ்சிபுரம். இது நான் சொல்கிறது அரசியல் இதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவேன், நான் ஓட்டே போடுறதில்லை. முதல்ல உண்மையான வரலாறு போய் படித்து பாருங்கள். இதில் எல்லாம் 21% வணிகம், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வாகன உதிரி பாகம், இதெல்லாம் நம்ம தான் டாப். தென்னிந்தியா, அதாவது தெற்காசியாவினுடைய டெட்ராய்டு எது? சென்னை தான். கைத்தறி, விசைத்தறி இதெல்லாம் நம்மளுது. ஓகே. சர்க்கரை தொழிலகம் இதெல்லாம் இது ஃபேக்ட்ரிலாம் எதுவும் இல்லை, சும்மா போட்டிருக்கிறானுங்க. ஃபேக்ட்ரி கொடுத்தா மாட்டிக்குவானுங்கள. ஆமாம். சுற்றுலாத்துறை, டூரிசம், சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் இப்போ? நம்ம ஊருக்காரா? தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகையெல்லாம் டெமோகிராஃபி. டெமோனா மக்கள்னு அர்த்தம். அதிக மக்கள் தொகை கொண்டது. கோவை எல்லாம் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நகரம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையை சுற்றி உள்ளது. வேலைவாய்ப்பு அதிகம் இல்லையா அங்கே. விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, திருநெல்வேலி.
மிதமான மக்கள் தொகை. திருவண்ணாமலை ஏன்னா மலை பிரதேசம் நடுவுலலாம், அதனால் கடலூர் கடற்கரை ஓரம் மலை பிரதேசம், திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து மிதமான மக்கள் தொகையாகும். வேலூர் ரொம்ப கம்மி, ஏன்னா வறட்சியான பகுதிங்களா கேட்பாங்க. மிதமானது குறைந்த மக்கள் தொகை. திருவாரூர் எல்லாம் வறட்சியான பகுதி. புதுக்கோட்டை திருவாரூர்லாம் பெரும்பாலும் விவசாய நிலம், அது ஒன்று. புதுக்கோட்டை வறட்சி, ராமநாதபுரம் சிவகங்கைலாம் வறட்சி. மக்கள் அடர்த்திக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை மொத்த நிலப்பரப்பு. எவ்வளோ மக்கள் தொகை டிவைடட் பை நிலப்பரப்பு. அதோட யூனிட் என்ன? கிலோமீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இருக்குல்ல. மக்கள் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கும்? சென்னை தான். தேசிய சராசரி மக்கள் அடர்த்தியாமா நாட்டுக்கு 12வது இடத்துல இருக்குமா இந்திய அளவில். மக்கள் அடர்த்தியில் 12வது இடம். நம்ம இந்தியாவோட மக்கள் அடர்த்தி, சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 382. சென்னை ஒரு சதுர கிலோமீட்டர் 26,000 பேர் இருக்காங்க. அப்போ அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வசதி. ஒரு கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம் மாதிரி ஒரு சதுரம் எடுத்துக்கணும். அதில் 26,000 பேர் வசிக்கிறானுங்களாமா. அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்கும், அப்போ எவ்வளோ வசதி செய்யணும், அங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணணும் பாருங்க அரசாங்கம். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. இருக்குல்லையே மக்கள் அடர்த்தி கம்மி எங்கே சார்னா நீலகிரி. என்ன காரணம்? மலை பிரதேசம், வீடெல்லாம் நெருக்கமாக இருக்காது, அங்கே தூரமாக தான் இருக்கும். மதம் சைவம் வைணவம்லாம் சேர்த்தணும். சரி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்குது. கிறிஸ்தவர்கள் 2வது அதிகமாக இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்களாங்க. யார்? சேட்டுங்க. சீக்கிய மதத்தினர் எல்லாம் இருக்காங்க. புத்த மதத்தினர் ரொம்ப ஸ்கேரியாக இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. பாலின விகிதத்துக்கான ஃபார்முலா என்ன? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதானது பாலின விகிதம். பாலின விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டம் நோட் பண்ணிக்கோங்க நீலகிரி. என்ன காரணம்? அங்கே வேலை இல்லை, பெண்கள் அங்கே இருப்பாங்க, வேலை தேடி மற்றவங்களாம். அதேமாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் அதே கதை தான். வறட்சியா சார்? 6 ஓடலன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் வேலை தேடி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க எல்லோரும். அதேமாதிரி குறைவான பாலின விகிதம் தருமபுரி. என்ன காரணம்? அந்த பிற்போக்குத்தனம், பெண் சிசு கொலை இருக்குல்ல, அதெல்லாம் காரணம். அடுத்து சேலம் 1000க்கு 946 பேர் இருக்காங்க. அதனால பாருங்க, இந்த 80s பிறந்தவனுங்களாம் பொண்ணு கிடைக்காம தெரியுவானுங்க. உங்கள் மாமா வச்சாலாம் பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு கிடைக்கும். இல்லை 90ஸ்லாம் பிரச்சனை இல்லையா, அப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. 90ஸ்லேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த 5000 ரூபா கொடுக்குறது, அப்புறம் 10,000 ரூபா கொடுக்குறது திருமணத்துக்கு, அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் அதிக அளவில் கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டம். தருமபுரி மிக குறைவானது. இப்போல்லாம் மாறிட்டு வருது. தருமபுரியில் போனீங்கன்னா ஊர் அவன் டீச்சர், எல்லா ஊர்லேயும் டீச்சர் இருப்பான், போலீஸாக இருப்பான், எல்லா வேலையும் வந்துருச்சு. இன்னொன்று பிற்போக்குத்தனம் இருக்குது, அதெல்லாம் மாறணும். அங்கே உள்ள தலைவர்கள் அப்படி. சாலை போக்குவரத்து மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர். 4 வழிச்சாலை அதிகமாக உள்ள மாநிலம் எது தெரியுமா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஆந்திரா இருந்தது, இப்போ தமிழ்நாடு தான். ஆமாம், அது அந்த ஆளெல்லாம் யாரும் ஹைலைட் பண்ண மாட்டானுங்க. பிபிபினா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து அந்த சாலைகளை அமைப்பாங்க. அரசாங்கம் காசெல்லாம் கொடுத்து அந்த லேண்டை வாங்கி ப்ரைவேட்டு பிடிக்கும். அவன் ரோடு போட்டு கொஞ்சம் நாளைக்கு பராமரிச்சுட்டு அதை அரசாங்கத்திட்டே கொடுத்துடணும். சரியா? அதுக்கு தான் டோல்கேட்லாம் இருக்குது. 2வது இடத்துல போட்டிருக்காங்க. பட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெலுங்கானா பிரிச்சுட்டாங்களா,
ஃபஸ்ட்டு. ரயில் போக்குவரத்து. மெட்ரோ ட்ரெயின் முதல்ல 2017 தான் கொண்டு வராங்க. அதுக்கு நிதி உதவி வழங்கியது யார்? சென்னை மெட்ரோ, ஜப்பான். வான்வெளி போக்குவரத்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு போய் போட்டு பாருங்கள். வான்வெளி போக்குவரத்து 4 முக்கிய சர்வதேச விமான நிலையம் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இன்டர்நேஷ்னல் இருக்கா என்ன? மதுரை இருக்கா? சரி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரில. எல்லாம் திருச்சிக்கு தான் வரானுங்க. உள்நாட்டு விமான நிலையம் தூத்துக்குடி, சேலம். சேலத்தில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா? தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையை நோட் பண்ணிக்கங்க. ஃபேக்டில் கேட்பாங்க. ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. 44. குறைவான நிலம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை 785. மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி. அதாவது மதுரையிலேருந்து திருச்சி போகிற ரூட்டு துவரங்குறிச்சி. இந்த அரிட்டாப்பட்டிலாம் நடக்குதுல்ல இப்போ இஷ்யூ. என்னது அரிட்டாப்பட்டி? டங்ஸ்டன் சுரங்க சம்மந்தமாக இந்த ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரோட்டில் தான் இருக்குது. அடுத்து நீர்வழி போக்குவரத்து. 15 சிறிய துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் இருக்குது. 3 பெரிய சரக்குகளை கையால் கூட 3 இருக்குது. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. 2மே சென்னை தான், இது ஒன்று தான் தூத்துக்குடி. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்னை, எண்ணூர்லாம் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்குவோம். ஓகேவா? சிறிய துறைமுகம்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். தமிழ்நாடு கடல்சார் வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க பார்த்துக்கிறாங்க. அதேமாதிரி செயற்கை துறைமுகம் சென்னை முன்னாடியே பார்த்துருப்போம். கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம் எல்லாமே என்னது? செயற்கை துறைமுகம் தான். தூரமாக நிறுத்திக்குவான். அப்புறம் ஒரு இதெல்லாம் கண்டத்திட்டு பகுதி. இங்கே தான் இருக்குது சென்னை துறைமுகம். எவ்வளோ தூரம் கண்டத்திட்டா ஆழம் குறைவான பகுதி. அப்போ கப்பல் இங்கே நின்றுக்கும். இந்த இடத்துல ஆழப்படுத்தியிருப்பாங்க ஒரு ரூட்டு மட்டும். ஒரு சின்ன கப்பல் மட்டும் என்ன பண்ணும், போய் அதை டோ பண்ணிட்டு வரும். அப்புறம் இறக்கிட்டு ரிட்டர்ன் போனோன்னு அடுத்த கப்பல் உள்ள வரும். அதான் சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா தூரமாக பெரிய பெரிய கப்பல் நிற்கும். ஒரு கப்பல் வந்துட்டு போனால் இன்னொரு கப்பல் அவன் கூட்டு போகிற ட்ராக்லேயே போகணும். வேறு எங்கேயாவது போனால் தர தட்டிடும். சரியா? அப்பப்போ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த தூர் வாரிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் செயற்கை துறைமுகம். அதே மேற்கு கடற்கரைலாம் பார்த்தீங்கன்னாவே இயற்கை துறைமுகமாக இருக்கும். நான் கண்டத்திட்டு மாதிரி காட்டுது, பட்டு இயற்கை துறைமுகம். மேற்கு கடற்கரைலாம் இயற்கை துறைமுகம். சரக்கு பெட்டகங்களை கையாளுறதுல இந்தியாவில் 2வது பெரிய துறைமுகம். 1 மும்பையாக இருக்கும், 2வது நம்ம. தகவல் தொடர்பு, கம்யூனிகேர், தகவல் எண்ணங்களின் பரிமாற்றத்தை தகவல் தொடர்பு என்கின்றோம். தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. இதெல்லாம் அங்கேயே வச்சுருக்கணும். ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க, செல்ஃபோன் எடுத்து, அது தனி மனித தகவல் தொடர்பு. அதே சோசியல் மீடியாவில் போடுறோம், அதெல்லாம் என்ன நிறைய பேத்துக்கு போகும், பொது தகவல் தொடர்பு. அஞ்சலக மாவட்டங்கள், தலைமையகம். சென்னைக்கு சென்னை, மேற்கு மண்டலத்துக்கு கோயம்புத்தூர் கேட்பாங்க. இந்திய அஞ்சலகத்தினுடைய தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்துக்கான தலைமையகம் இருக்குது கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் திருச்சி, தெற்கு மண்டலம் மதுரை. மேப் எடுத்து பார்த்து எந்தெந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். மறந்து வணிகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. வர்த்தக சமநிலை, பிஓபின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பேலன்ஸ்,
வர்த்தக சமநிலை. இது இல்லை, பிஓபி விட்ருங்க, அது என்னோட பெரிய கான்செப்ட், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். சரி, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சரியா, 80 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறோம். இது ரெண்டுக்கு பேலன்ஸ் எவ்வளவு? 20. இது பாசிட்டிவாக இருந்தால் நல்லது. அதே 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், 120 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறேன், அப்போ என்ன நெகட்டிவ் பேலன்ஸ். இது டேஞ்சர். இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம கடன் வாங்குகிறோன்னு அர்த்தம். சரி, தமிழ்நாடு சொல்கிறாங்க நம்ம ஏற்றுமதி சொல்கிற மாதிரி. ஏற்றுமதி என்பது பொருள்கள் மற்றும் சேவைகளை எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் வெளிநாட்டு பணத்திற்கு விற்பதாகும். அதான் ஃபாரின் கரன்சி பார்க்குறோம்ல, யூஎஸ் டாலர், அதெல்லாம். நம்ம இந்தியாவோட ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோமா? 12.2%. பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இருக்கும் அங்கே தான் கம்பேர் பண்ணணும், மொட்டையாக பார்க்கக்கூடாது. இந்தியாவில் மொத்த லேண்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 4%. இந்தியாவோட பாப்புலேஷனில் தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளவு? 6%. நம்ம எக்ஸ்போர்ட், இந்தியாவோட மொத்த எக்ஸ்போர்ட்டில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ்? 12%. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது 6% தான் டோட்டல் பாப்புலேஷனு. நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகம். அந்த அளவுக்கு என்ன இருக்குது? டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ஏமாற்றிட்டு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு. இதெல்லாம் முட்டா பயிலுக்கு நடந்துக்கிட்டானுங்க, எல்லாம் காரி துப்பிட்டு கிடக்குறானுங்க. என்னடான்னு பார்த்தா ஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் வீட்டுக்கு ரெய்டு விட்டானுங்க, அதெல்லாம் நடிச்சுக்கிறான். சரி, தமிழ்நாட்டின் இறக்குமதி. இறக்குமதி என்னென்ன செய்கிறோன்னு பார்த்துக்கோங்க. போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின்சாதனம் இல்லா இயந்திரங்கள், மின்சாதன பொருள், மருத்துவ பொருள், பெட்ரோலியம். பெட்ரோலியம் இறக்குமதி செஞ்சு தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா துறைமுகங்கள், நம்ம துறைமுகம் வழியாக ஏற்றுமதி பண்ணுறாங்களே, அதோட பங்களிப்பு 11%. தமிழ்நாட்டின் முக்கிய ஏற்றுமதி வேளாண் பொருள், புகையிலை, தானியங்கள், பருப்பு, கம்பு எல்லாம் ஏற்றுமதி. காய்கறிலாம் ஏற்றுமதி பண்ணுறோமா சார்? ஆமாம், எல்லா நாட்டிலையும் நம்ம ஆளுங்க இருக்கிறானுங்க பாருங்கள், பார்த்தா தெரியும். ஸ்காட்லாண்டு, கனடாவில் போனீங்கன்னா நம்ம இந்தியர் கடை வச்சுருக்காராமா. நம்ம ஊரில் விளையிறதெல்லாம் அங்கே கிடைக்குது. முருங்கைக்காய் முதற்கொண்டு கிடைக்குது பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக. தோல் பொருட்கள், தோல் பை, பணப்பை, பேகு இருக்குல்ல, பணப்பை, பேகு, அப்புறம் என்னது பர்ஸெல்லாம் இருக்குல்ல, அது கைப்பை, இடுப்பு கச்சை. இடுப்பு கச்சைன்னா அது யார் சொல்லின்னு பார்ப்போம். பெல்ட்டு, வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். காலணி, கையுறை, எல்லாம். ரத்தினக்கல், நகைகள் ஏற்றுமதி பண்ணுறோம். முத்து, தங்க நகை, இதெல்லாம். தங்கம் கம்மியாக தான் கிடைக்குது, பட் நகையாக செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரசாயனம் சார்ந்த பொருள், காகிதம், ரசாயனம், ரப்பர், கண்ணாடிலாம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் சிறுதானியம் இல்லை, இதான் உணவு பயிர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். பெரிய மற்றும் சிறிய துவமங்கள் எண்ணிக்கை 15 16? பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு 65. சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே
பாலாரா? பெண்ணெய், தென்பெண்ணெய். மும்பை மற்றும் டெல்லியை அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் சென்னை. இறக்குமதி ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு ட்ரேடு பேலன்ஸ், வர்த்தக சமநிலை. அது வர்த்தக சமநிலை. பாக்சைட்டு, ஜிப்சம், இரும்பு, சுண்ணாம்புகள். கோயம்புத்தூர், திருப்பத்தூர், ஈரோடு மண்டல தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுது. சரியா? நெசவாலைகள் மூலம் நாட்டின் மூலம் முக்கிய பங்களிக்கின்றன. நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 2 கரெக்டு. பட் இதுக்கு சரியான காரணம்லாம் கிடையாது. மலையில் அமைஞ்சிருக்கு, அதுதான் காரணம். 2 கரெக்டு. இதுக்கு சரியான காரணம் அல்ல. எது? ஆமாம், அதுதான் சொன்னோம். 16 போட்டோன்னா ரைட். 3 ரைட். இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்தி.